இப்போ இந்த ஸ்டேஜ் அவர் போலினா ரத்த வாந்தி எடுத்து டியூபெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் தான் சாவார். பிறவி வரல வருத்தம். கப்பல் கவுந்து போச்சு. கப்பல் கவுந்துச்சு அத்தை. அத்தை என் வீட்டுல இந்த கப்பல் கவுந்துச்சு அத்தை. நான் எல்லார் வீட்லயும் வேடிக்கை பார்ப்பேன். என்னால முடியல ஆட்டா. ரஜினி என்ன சொன்னார்? அது என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் பொங்கலுக்கு எல்லாமே போவாங்க. ரஜினி வீட்டுக்கே போயிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அவரே வராமல் இருக்காரு. உன் பேர் என்ன? ஆர் கிஷோர். ஆர் கிஷோர். பிஜிலிங்கிறது எப்படி வந்தது? அது வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு புகழிஞ்சின்னு ஒருத்தர் வச்சார். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அவர். பிஜிலிங்கிறதுக்கு என்ன அர்த்தத்துக்காக வச்சார்? தீபாவளி அன்றைக்கி பிஜிலிங்னு சும்மா கூப்பிட்டாரு. அது வந்து அப்படியே ஃபேமஸ் ஆகி பிஜிலி வெடின்னு சொல்கிறாரு அர்த்தத்துக்கு. நீ என்ன படிக்கிற? 9th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலில்? ஹவுஸ் ஸ்கூல். இப்போ அப்பா வந்து உனக்கு என்னென்ன பண்ணிடுவார், என்னென்ன விளையாடுவார் அவங்க கூட? விளையாடுவேன். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. சைக்கிள் கட்டினா சைக்கிள் 10 நிமிஷமாக வாங்கி கொடுப்பாரு. செல்லு கேட்டால் செல்லு வாங்கி கொடுப்பாரு. எது வேணால் கேட்டால் வாங்கி கொடுப்பாரு. என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பார். இப்போ அடுத்து என்னென்ன படிக்கிறதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரா? அவர் எல்லாம் சொல்லி தான் வச்சுருக்காரு. காலேஜிலலாம் போயிட்டேன்னா என் பையனை காலேஜில் இல்லை சினி ஃபீல்டில் தூக்கின்னு போயிடுங்க அப்படின்ட்டு சினிமா நடிகர் சீன்ஸில் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காரு. அப்பா வந்து நீ வந்து ரஜினி சாரை மீட் பண்ணார் தெரியுமா? மீட் பண்ணார். ஃபோட்டோ கூட இருக்குது. ரஜினி என்ன சொன்னார்? அது என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் பொங்கலுக்கு எல்லாமே போவாங்க. ரஜினி வீட்டுக்கே போயிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அவரே வராமல் இருக்கார். வந்துடுவார். ஆனால் வாய்ப்பு இருக்குது, வருவார் நம்புகிறேன். வந்தால் எங்கள் அப்பாவுக்கு மனப்பூர்வம் சந்தோஷமாக இருக்கும். அப்போட கேரக்டர் எப்படி ஜாலியாக இருப்பாரா? ஜாலியாக இருப்பார். அம்பாதான் இருப்பார். அப்போ வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது சம்மந்தமாக எதுவும் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரா? இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் கேட்பேன். இந்த மாதிரி ஏன் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். குடிப்பார். அது மீறியும் குடிப்பார். உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, இந்த மாதிரி செய்யக்கூடாது என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கெட்ட பழக்கெல்லாம் நீலாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வேறு யார் வருவாங்கன்னு நினைக்கிறேன்? இப்போ வேறு இன்னும் மீடியாஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஈரோட்லேருந்து எல்லாருமே இப்போ நம்பர்கள்லாம் வருவாங்க. இப்போ வந்து பார்ப்பாங்க. படத்தில் நடித்ததுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு படம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாரா? கொடுத்துருந்தான் இருந்தார். என்னென்ன படங்களுக்கு போயிட்டு இருந்தார்? ஜாம்பி, நட்பே துணை, கொக்கத்து கோமாளி, எல்லா ஷோ இப்போ இருக்க யூடியூப் சேனல் எல்லாமே பண்ணிருக்காரு. ஃபேமஸான ஆள் தான். நீ என்ன மாதிரி வரணும்னு நினைக்கிறேன்? எங்கள் அப்பா இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதை நிறைவேற்றி கொடுக்கணும். இல்லை காலேஜ் படித்து ஐடி ஏதோ ஒன்று நான் என்னாச்சும் ஒன்று நல்லா இருந்தால் ஒரு சந்தோஷம் தான். 9 மாசமாக இருந்தார் ஹாஸ்பிட்டலில். அதான் 10 நாளாக போயிட்டு 9 மாதமாச்சா? ஆமாம். டிசம்பர் 14ஆம் தேதி ஓமந்தூரில் ஃபஸ்ட்டு சேர்த்தது. அப்புறம் 10 நாள் வந்துட்டேன். திருப்பி ஜனவரி 15 நாள் பொங்கல் கழிச்சு திருப்பி பிப்ரவரி. அது மாதிரி 10 நாள் 5 நாள் அந்த மாதிரி முந்தானது தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம். நைட்டு 11 மணிக்கு வந்தோம். டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு ஃபோனில் எல்லாருக்கும் போட்டோம். வந்துட்டாருங்க, ரொம்ப முடியல, எங்கே போனால் எது ஒன்றும் நடக்கலாம் டாக்டர் சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப கஷ்டமா நிறைய வேதனை. இப்போ இந்த ஸ்டேஜ் அவர் போலினா ரத்த வாந்தி எடுத்து டியூபெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் தான் சாவார். டாக்டர் சொல்லிட்டாங்க, சொல்லி அமிச்சாங்க. ரத்த வாந்தி எடுத்தா உடனே அட்மிட் பண்ணிடுங்க. கப்பல் போயிடுச்சு. எப்படி சமாளிப்பீங்க? யூடியூப் வழியா ஏதாவது 1-2 சொல்லுவாங்க. இது ரஜினி சார் வீட்டுக்கு போனது இல்லை, அவர் போனார். உங்களுக்கு தெரியுமா? நீங்க பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் போவாங்க. அந்த ரசிகர்ன்ற முறையில் போயிருக்காங்க. இப்போ அவங்க சைட்லேருந்து ஏதாவது மெடிக்கல் இதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, விஜய் சித்துன்றவர் மட்டும்தான் மணி கொடுத்துருந்தாங்க. விஜய் சித்துவா? ஆமாம். அந்த பிளாக் ஷிப்லேருந்து ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அட்வைமா அப்புறம் ஒரு 50,000 அவர் கொடுத்தாரு. அப்புறம் மற்றவங்க 20,000 10,000 30,000 அந்த மாதிரி. உங்கள் பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவின் ஆசை. அது எப்படி? எல்லாமே ஆண்டவன் கையில் இருக்குது, நம்ம கையில் வந்து. 9 மாதமா இவர் ஏனிக்கு என்ன வருமானத்துக்கு என்ன பண்ணிட்டு? ஹாஸ்பிட்டல் கைமா என் கூட இருக்கிறவங்க சாப்பாடு அவங்க தான் கொடுத்துருங்க. நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் தான் அந்த பையன் வந்து சொன்னேன், எங்கள் அப்பாவை இன்ஜினியராக நான் ஆனால் தான் எங்கள் அப்பாவோட ஆசை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறான். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவன் கரெக்டாக இது பண்ணுறான். நீங்கள் தைரியமாக இருந்தால் அவனை வந்து கைட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உதவி வந்து கிடைக்கும்.
நாங்களும் எங்கள் சைட்லேருந்து ட்ரை பண்ணுறோம். தைரியமாக இருக்குமா? பிறவி வரல, வரட்டும். கப்பல் கவுந்து போச்சு, கப்பல் கவுந்துச்சு அத்தை. அத்தை, என் வீட்டில் இந்த கப்பல் கவுந்துச்சு அத்தை. நான் எல்லார் வீட்லேயும் வேடிக்கை பார்ப்பேன் ஐயா. என்னால் முடியல ஆட்டா, நாலு பேருங்கிறாங்க. பொண்ணுங்க. என்ன படிச்சிருக்காரு? 10வது தான் படிச்சிருக்கான். எப்போ இருந்து கல்யாணம் எப்போ நடந்தது? எத்தனாவது வருஷமா கல்யாணம்? 17 முடிஞ்சிருச்சு, 17 வருஷம். சின்ன வயசுல இருந்து அவர் எப்படி இருப்பார்? நல்லா படிப்பான். அப்போல்லாம் கரண்ட்டே கிடையாது. புட்டிகளுக்கு தான் வச்சுன்னு படிப்பான். இங்கே தானே? ஆமாம், சென்னையிலே தான் எம்ஜிஆர் ஸ்கூலில் படித்தான். அதுக்கு ஏன் தொடர்ந்து அவர் படிக்க வைக்கிறாங்க? உடம்பு சூழ்நிலை. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? பால் செல்லிங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே தான் செட்டில் பண்ணிட்டீங்க? ஆமாம், இங்கே தான். வேறு அதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்துட்டு? அதான் இந்த சீலிங், பால் செல்லிங் தான் பார்த்தோம்னா. ஆமாம். ஒரு நாள் ரோட்டில் உக்காந்துருந்தோம். அப்போ தான் தூத்துக்குடியில் வந்து படம் இதுக்கு கூப்பிட்டாங்க மார்க்கெட்டில். அப்போ போய் மேலே நடித்தான். அப்புறம் இருந்து தான் சினிமாவுக்கு வர ஆரம்பித்தான். உங்கள் பேர் என்னம்மா? இந்த மாதிரி நாகபூஷணம். அவங்க அப்பா பேர் ஜானிக்கிழமை. அவன் பேர் ரமேஷ். இந்த ஷூட்டிங் தான் குஜிலி ரமேஷ். வந்திருக்காங்க பாரு ரமேஷ். நீங்கள் எத்தனை பேர்? அவங்க நாங்கள் மொத்தம் 5 பேர். 5 பேர். யார் யார்? எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, நான், அதுக்கப்புறம் அவன், அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி அங்கே இருக்கணும். எப்படி உங்கள் ஃபேமிலியெல்லாம் எப்படி, என்ன அடிப்படை, என்ன வேலைகள் பண்ணிட்டு? அடிப்படையில் வந்து எங்கள் அப்பா வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருந்தார். நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 10 வயசு 11 வயசு இருக்கிறப்ப இங்கே வந்துட்டோம். எங்கள் அப்பாவுக்கு வந்தவாசி தான் சொந்த ஊர். எங்கள் அம்மாவுக்கு வந்து குடியாத்தம். நாங்கள் இங்கே எங்கள் மாமா இருக்க வாசி, அவங்க மூலிமா நாங்கள் இங்கே வந்து பர்மனெண்ட்டாக தங்கிட்டோம். நாங்கள் அதுக்கப்புறம் எந்த ஊருக்கும் போகிறதில்ல. சென்னை தான் எங்களுக்கு இப்போ ஃபுல்லாக. இவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது சின்ன வயசுல இருந்து? அவன் சின்ன வயசுலேயே நல்லா படிப்பான், சுறுசுறுப்பாக இருக்கான், ஃப்ரெண்டும் கூட நல்லா பழகுவான். அவனுக்கு ரொம்ப இந்து மக்கள் கட்சி மேலெலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதிலலாம் இருந்தாலும் அவங்களாம் அவங்க ஃப்ரெண்டுங்க தான். அவங்களாம் அங்கே நிற்கிறங்கெல்லாம் அது ரொம்ப இதுவாக இருப்பான். நாள் போக்கில் அவனுக்கு எதிர்பாராமல் இந்த வாய்ப்பு கிடைச்சிது சினிமாவில். அதுவும் ஒரு அந்த ட்ரிங்க்ஸ் வச்சு அந்த ஆமாம், அதை அதில் ஆமாம் பிரபலமான மாதிரி அது நல்லா தான் வந்துன்னு இந்த மாதிரி. அதுக்கு அவனுக்கு உடம்பும் ஒத்துழைப்பு தரல. அது ஏற்கனவே இப்போ நல்லா வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஏற்கனவே பண்ண விஷயங்கள் வந்து அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் உடம்பு இதாகி போச்சு. அதெல்லாம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புங்களாம் அதிகமாக வரப்போ அதுவும் கொஞ்சம் அதிகமாகச்சு. அது மேலும் மேலும் அவனுக்கு இன்னும் உடம்பை இந்த நன்மை கொண்டு வந்து விட்டுச்சு. ஆனால் வந்து சினிமாவுக்கு படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வருமானங்கள் வந்து கொடுத்துட்டு தானே இருந்தார் வீட்டுக்கு? கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு கரெக்டான இருந்தது அவனுக்கு. வரத்துக்கு ரொம்பன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக அவங்க ஃபேமிலி கரெக்டாக போயின்னு இருந்தது அவனுக்கு. எப்போ அந்த ரஜினிகாந்த் மீட் பண்ணி பேசுனது? ரஜினிகாந்த் மீட் பண்ணதுன்னா பண்ணல. அது ஆட்சிக்கு எதாவது அரசியலுக்கு வருது உறுதின்னு இல்லை. அப்போ வந்து அவன் போட்டாலாம் நாங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து போட்டால் பிடிச்சிருக்கோம் அவர்கிட்ட. அவனுக்கு நிறைய ரஜினி ரசிகர்கள் தான் ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவாங்க அவனுக்கு. அப்படியா? அதெல்லாம் எல்லாருமே அவனை வெளியில் இருக்கிறவங்க ரஜினி ரசிகர்கள் ஃபுல்லாக ஹெல்ப்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா நான் இங்கே வரும்போது நான் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அதிகமாக பேர் இன்னும் வருவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவனுக்கு தெரியல, அவனுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லைன்னு வச்சு அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவன் சின்ன வயசுலேருந்து ரஜினியோடைய அவன் ஒன்றும் இல்லை. நான் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரஜினிகாந்தோடைய பயங்கர வெறியர்கள் தான். நாங்கள் ரஜினி அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தகவல் போயிருக்கு இல்லையா? இப்போ முக்கியமான பகுதி செயலாளர், பகுதி இணை செயலாளர் அவருக்கெல்லாம் போயிருக்கு. அவர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிட்டார், லட்சுமணன்ட்டு. சாதிக்கின்ற ஒருத்தர் இருக்கார், பயிற்சியில் அவரும் வருவார். இன்னும் மாவட்டத்தில் இருக்கார், ரவிச்சந்திரன்ட்டு இருக்கார், எம்கேஎஸ் முருகன்ட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வருவாங்க, 12-1 மணிக்கு வருவாங்க. ரஜினி ரசிகர் மன்றத்திலேருந்து அவருக்கான இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பண்ணலன்னா இப்போ எல்லாம் கரெக்டாக அவனுக்கு போயின்னு இருக்கு. எதாவது கேட்டால் அவன் உதவி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல க்ரௌத்தை வளர்ந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து அவனும் யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டான் உதவின்ட்டு. அவங்க காசு இருக்குது இல்லைன்ட்டு பார்க்க மாட்டான். அவன் கரெக்டாக ஒரு கெத்தாக இருக்கணும்னு தான் நினைப்பானே. சும்மா போயிட்டு காசு இல்லைன்ட்டு அல்லாத யார்கிட்டையும் கேட்க மாட்டான். ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்கிட்ட ஒரு 2-3 பேர் இருக்கும்.
நண்பருங்கிட்ட வந்து ஏதாவது சும்மா செலவுகளுக்கு கேட்பான். அது லட்சுமணன் ஒருத்தர் இருக்க மாதிரி இன்னும் 2-3 பேர் இருக்குமா, அவங்ககிட்ட வண்டி தான் கேட்பான். மற்ற எல்லாருக்கிட்டே தேவையில்லாத ஆளுகிட்டலாம் கேட்க மாட்டேன். பையன் வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கல, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார் பையன். அதை எப்படி ரன் பண்ண போகிறோம்? அவன் நல்லா படித்தானா அவனை படிக்க வைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடு பண்ணுவோம் நாங்களும். இது ஒரு என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, வேலை என்ன பண்ணி? ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஃபால் சீலிங்னா வீட்டுக்கு சினிமா தேட்டர் ஆஃபீஸ்லாம் டிசைன் பண்ணுறாங்க. அதனால எவ்வளோ வருமானம் வரும்? அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்ப்பராக போஸ்ட்லாம் 15 ரூபாய் 20 ரூபா கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இப்போ வந்து 1000 ரூபாய் தராங்க ஒரு நாளைக்கு. 1000 ரூபாய். ஹெல்ப்பரை கூட்டாவே 800 ரூபா தராங்க. அப்படியா? அவர் நல்லா பண்ணியிருந்த வேலை. எத்தனை வருஷமா இந்த வேலை பண்ணி? அவர் ஒரு இப்போ 20 வருஷமாக செஞ்சிருந்தாரு. நாங்கள்லாம் ஒன்றா வேலை செஞ்சுருந்தோம். ஊர் வேலைக்கு எல்லா வேலைக்கு போகிறோம். அதுக்கப்புறம் சினிமா சான்ஸ் கிடையாது குடிப்பாப்புல, அதை வச்சு அப்படி டென்ட்டே வந்தப்போ அதுக்கப்புறம் பாலிசி வாங்கி வரதில்லை. அப்புறம் இந்த இதில் சுற்றிட்டு இருந்தப்போ குடித்தது மூலம் தான் பிரபலம் ஆகுது. அங்கே போய் குடிக்க போயிருக்கிறாரு, அங்கே போய் பிரபலம் ஆகிட்டாரு. அப்புறம் ஃபால்சிங் வேலைக்கு வரதில்லை அவர். அப்புறம் அந்த லைனில் அப்படியே போயிட்டு அப்படியே பண்ணாரு. ஃபால்சிங் வேலைக்கு வர சொல்லியே வாரத்தில் 2 நாள் 3 நாள் வரப்பில். அதுக்கப்புறம் லீவ் கூட சுற்றுறதுல ஜாலியாக இருக்குது. ரஜினி ஃபீவர் தான் அவர். அவனா ரஜினி வேலையை நல்லா செய்வார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வேலையை விட்டாரு. ஃபால்சிங் வேலை எவ்வளோ நேரம் இருக்குது? வேலை காலையில் கொஞ்சம் 10 மணிக்கு போவோம், சாயங்காலம் 6 மணிக்கு வந்து. பிஜிலி ரமேஷ் வந்து உங்களுக்கு எப்படி பழக்கம்? நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு 13 பேர் வந்து நாங்கள் குழந்தையிலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க மாதிரி. படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் 40 வருஷ நட்பு. இப்போ வந்து இவருடைய அந்த பள்ளி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய வேலை பார்க்குறத ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்திருக்காருன்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒன்றா ஒரே டைமில் ஒரே ஆள்கிட்ட வேலை செஞ்சவங்க தான். அப்படியே டைம்லேருந்து மேரேஜ்லேருந்து எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே ஒரே டைமில் தான் ஆயிடுச்சு எல்லாமே. ஓஹோ, எல்லாருமே ஆமாம், எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாருமே ஃபால் சீலிங் தான். இவர் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த பிறகும் நீங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கு? எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் அவருடைய படங்களுக்கு போனதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும் இல்லையா? லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. பட்டு ஒரு சில காரணங்கள்னால அப்படியே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? என்ன காரணமாக? கொஞ்சம் டிடியில் கொஞ்சம் அடிக்ட் ஆகியிருந்ததுனால கொஞ்சம் அப்படியே அவனோட இதுவாகிடுச்சு. இப்போ அதை ரஜினி கூப்பிட்டு அதை வந்து கண்டிச்சிருக்காரோ இந்த மாதிரி? அப்படி ஒரு தகவல் ஒன்று உண்டு, நீங்கள் வந்து நீ குடிக்கக்கூடாது. எனக்கு சரியாக தெரியல, மேபி வந்திருக்கலாம். ஆனால் அவரை மீட் பண்ணதை வந்து ரசிகர்களோட போய். ஆமாம், அதெல்லாம் ரஜினியோட தீவிர பக்தன் அவன். இப்போ அவங்க பையன் வந்து நான் வந்து என்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொன்னார். சரி, இப்போ அதுக்கு அடுத்து நண்பர்கள்லாம் சேர்ந்து வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறது? கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் அவங்க ஃபேமிலி அது அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களே ஹெல்ப் பண்ணுவோம். ஆமாச்சு, அப்படிலாம் கேட்க மாட்டீங்க. வாங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரி பழக்கம்னு சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேன், சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஒன்று தாங்க. அதான் சொல்கிறேன், அவர் தான் அவருக்கு பிஜிலின்னு பேர் வச்சவர். அதனால நிறைய சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க எல்லாருமே. என்னோட பேர் பிரேம்நாத்துங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே என்னுடைய நண்பர் அவர். அவருக்கு வந்து நல்ல நாங்கள் வந்து விநாயகர் வைப்போம், இந்துமொழி சார்பாக ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக வச்சுட்ருப்போம். அது நல்ல வேகமாக வேலை செய்யக்கூடிய. அப்போ நாங்கள் விநாயகர் எடுக்க போகும்போதுலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கனால அவன் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிஜிலின்னு நான் பேர் வச்சேன் அவனுக்கு. அது கிட்டத்தட்ட 95 வச்சேன். அதுக்கப்புறம் அந்த பேரோட நல்லா வந்தான். கடவுள் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் தாங்க முடியாது, வருத்தம் தாங்க முடியல. நல்லா இன்னும் நிறைய ஆக்டர்ஸ்க்கு இந்த குக் வித் கோமாளி இந்த மாதிரி நல்லா வந்தான். நல்ல சூழ்நிலை எல்லாம் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, வேறு வந்துச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்கு. இப்போது அந்த பையன்கிட்ட பேசும்போது சொன்னார், நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்பா சொன்னார், நான் அதை படிக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் வந்து அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது தெரியல. இப்போ அதுதான் இப்போ நாங்கள் அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாகிட்ட பேசி என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணணும் ஐடியா வச்சுருக்கோம். நம்ம அவருடைய நண்பர்கள் எல்லாம் நாங்கள்லாம் பாலிய நண்பர்கள் எல்லாமே சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அது என்னமோ குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ நாங்கள்லாம்